அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், இப்படிக்கு சிசு. அம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சொர்க்கத்திலிருந்து பேசுறேம்மா. எப்படிமா இருக்கீங்க? இங்க சொர்க்கத்துல பூக்கள் பூத்து கொழுங்குகிறது, பாலாறுகள் ஓடுகிறது, வசந்தமான காற்று வீசுகிறது, குருவிகள் இசைக்குகிறது, குயில்கள் பாடுகிறது, மயில்கள் ஆடுகிறது, மான்கள் துள்ளி குதிக்குகிறது. நான் வானத்துல நடக்கிறேன், வானவர்களோடு விளையாடுகிறேன், நல்ல உணவுகளை உண்கிறேன், மதுரமான நீரை குடிக்குகின்றேன். நான் இங்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேம்மா. இருந்தாலும் உங்க நினைவு என்ன வாட்டுதுமா? சொல்லுங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நலமா? அண்ணன் அக்கா எல்லோரும் சுகமா? உலகம்லாம் எப்படிமா இருக்கு? வானம், பூமி, சந்திரன், நட்சத்திரங்கள், செடி கொடி மரம் எல்லாம் எப்படிமா இருக்கு? அதெல்லாம் எப்படி இருந்தா என்னமா? இந்த உலகத்தையே பார்க்க விடாம, இந்த உலகத்தையே அனுபவிக்க விடாம உன் வயிற்றுல எனக்கு சமாதி கட்டிட்டியம்மா. இது நியாயமா? அட்லீஸ்ட் உன் முகத்தை கூட பார்க்க விடாம என்னை கொன்னுட்டியம்மா. உனக்கு எப்படிமா என்ன கொல்ல மனசு வந்துச்சு? என்னோட அண்ணனை இப்படி எல்லாம் கொல்லுவியாமா? என்னோட அக்காவை நீயே சாகடிப்பியாமா? என்னோட வாப்பாவை நீயே சமாதி கட்டுவியாமா? ஆனா என்ன மட்டும் பிறக்க விடாம கொண்டுட்டியம்மா. உன் கையால எனக்கு கபூர்குழிய தோண்டிட்டியம்மா. சொல்லுமா, இரக்கத்துக்கே உதாரணமான தாய் இரக்கமே இல்லாத செயலை உங்களுக்கு எப்படிமா செய்ய மனசு வந்துச்சு? சொல்லுமா, ஏமா என்ன பிறக்க விடாம கருவிலேயே கொண்டீங்க? இவன் பிறந்தா ஆக்குற சோத்துல ஒரு புடி சோறு குறைஞ்சிரும்னு பயமாமா? இல்ல இருக்கிற தண்ணீர்ல ஒரு டம்ளர் தண்ணீர் குறைஞ்சிரும்னு பயமாமா? இல்ல சேர்த்து வச்சிருக்கிற சொத்துல ஒரு 10 ரூபாய் குறைஞ்சிரும்னு பயமாமா? நான் பிறந்தா உங்க உணவையாமா கேட்க போறேன்? அல்ல எனக்கு கொடுத்த உணவை தானமா கேட்க போறேன்? உங்க பணத்தையாமா அனுபவிக்க போறேன்? அல்ல எனக்கு எழுதி வச்ச பணத்தை தானமா அனுபவிக்க போறேன்? நான் பிறந்தா உனக்கு என்னமா குறைய போகுது? நான் பிறந்தா உனக்கு என்னமா சோதனை வரப்போகுது? நான் என்ன மட்டும் ஏமா பிறக்க விடாம கொன்னீங்க? உங்க கருவிலேயே நான் அழிச்சிட்டீங்களே. நான் அந்த உலகத்துல பிறந்திருந்தா நானும் வாப்பா பைக்ல சுத்தி இருப்பேன, நானும் அண்ணன் கை பிடிச்சு நடந்திருப்பேன, நானும் அக்கா கிட்ட பேசி விளையாடி இருப்பேன, உங்ககிட்ட கதை கேட்டு உங்க மடியில தூங்கி இருப்பேன, லைட்டா குறும்புத்தனம் பண்ணி 1000 முத்தங்களை வாங்கியிருப்பேன. ஆனா இதெல்லாம் அனுபவிக்க விடாம உன் வயிற்றுல என்ன அநியாயமா கொண்டுட்டியம்மா. இத மாதிரி வயிற்றுல கொல்லுகிற காரியத்தை ஒரு 5 விலங்கு கூட செய்யாதம்மா. ஒரு தாய் நீ எப்படிமா செஞ்ச? உனக்கு எப்படிமா என்ன கொல்ல மனசு வந்துச்சு? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அது மட்டுமல்ல, நாளைக்கு மறுமையில எந்த முகத்தை வச்சுக்குமா என்ன பார்க்க வருவ? அது மட்டுமல்ல, கியாமத்து நாளில் உன் குழந்தையை ஏன் கருவிலையை கொண்டார்? நான் கொடுத்த உசுர அழிக்கிறதுக்கு என்ன தைரியம் இருக்குன்னு அல்லாஹ் கேட்டா என்னமா பதில் சொல்லுவீங்க? பதில் சொல்லுங்கம்மா. ஏமா மௌனமா இருக்கீங்க? இப்படிக்கு அன்பு தாயால் இரக்கமில்லாமல் கொல்லப்பட்ட சிசு, அன்பு தாய்மறிகளே, இப்படிப்பட்ட கருக்கலைப்பு என்ற மாபெரும் பாவத்தை விட்டு தாய்மார்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.